ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செக் பண்ணுங்க தான் 12th எக்கனாமிக்ஸ்க்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோவில் கம்பல்சரி கொஸ்டின்ஸும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஓரியன்ட் கொஸ்டின் இதெல்லாம் நிறையா நம்ம உங்களுக்காக டீச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் செப்பரேட்டாக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற கொஸ்டின்ஸை நீங்கள் படிக்கலாம். சரியா? அதனால் நேற்றுக்கே நம்ம வந்து எந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஃபுல்லாக முழுமையாக நீங்கள் படிக்கணும், அதாவது எந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லாமல் படிக்கணும், எந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா சப்போஸ் கொஸ்டின் வந்து கடினமாக வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி கொஸ்டின் வந்தாலும் உங்களால் நல்லபடியாக எழுத முடியும். இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்காக கரெக்டாக 2 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 50 கொஸ்டின் இருக்குது. இந்த 50 கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதுமானது. சரியா? 3 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டினும் வந்து உங்களுக்கு ஒரு 45 கொஸ்டின் இருக்குது. சரியா? அதனால் இந்த 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். சரியா? நீங்கள் 5 மார்க்ஸு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 5 மார்க்ஸு கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். மொத்தம் ஒரு 35 மார்க்ஸ் தான் இருக்குது. இந்த 35 மார்க்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே 5 மார்க்ஸ் உங்களால் கண்டிப்பாக எழுத முடியும். சரியா? அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதோட PDF லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக கம்பல்சரி கொஸ்டினை பற்றி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.